ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெயிலுக்கு ஏற்ற ராகி கூழ் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வீட்டிலே அரைச்ச மாவுங்க. நீங்கள் கடையில் விற்கிற மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா ஜெலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 கப் மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். 1 கப் மாவு எடுத்திங்கனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல பெரிய டம்ளரில் ஒரு 7-8 டம்ளர் கூழ் கிடைக்குங்க. நிறைய கூழ் கிடைக்கும். இப்போ இந்த ராகி மாவு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மட்டும் முதல் தண்ணி ஊற்றிடுங்க. சாதாரண பச்சை தண்ணி தாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்ல கட்டிகள் இல்லாமல் கைகளால் நல்லா கரைச்சி விட்டு கலந்து விட்டுக்கணும். ஓரளவு கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக கரைச்சிடுங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க. நான் காலையில் 9 மணிக்கு இது கரைச்சி வைக்கிறேன். நைட்டு 9 மணிக்கு தான் இதை நம்ம திரும்பவும் கஞ்சி காச போகிறோம். பாருங்கள், நைட்டு 9 மணி ஆகுது. காலையில் 9 மணிக்கு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நைட்டு 9 மணி ஆகுது. நல்ல மாவு வந்து நல்லா ஊறி லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்குது. இப்போ இதை கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில் பின்பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த பின்பகுதி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈஸியாக கலந்துக்கலாம். அப்படி இல்லை, வீட்டில் பருப்பு கடைவா இல்லையா, அந்த மத்தில் பின்பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியில் பின்பகுதியில் கலந்து விடும்போது நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக கலந்துக்குங்க. கரண்டியோட முன்பகுதியில் கலந்திங்கன்னா கரண்டிலே பாதி ஒட்டிக்கும், சரியாக கலந்து கொடுக்காது. அதனால தான் பின்பகுதி காம்பில் கலந்து விட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி சாப்பாட்டு அரிசியோ இல்லை பச்சரிசியோ நொய் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அரிசி வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சும்மா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் கொடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி நொய் ஆகிடும். நொய் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் நொய்யாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து சரியான அளவாக இருக்கும். பாருங்கள், 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம உடச்சி வச்சுருக்க நொய்யை இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்படி நொய் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் மத்தியானம் வடித்த சாதம் இருந்ததுன்னா அதுவே கொஞ்சம் 1/4 கப்பு ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நொய் வந்து பாதி வேக்காடு வெந்து வரணுங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், நொய் வந்து வெந்துடும். பாருங்கள், நொய் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இந்த மாதிரி கரண்டியில் திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது உள்ள சேர்க்கும் போதும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு கையில் கலந்து விட்டுட்டு ராகி மாவுக்குள்ளே இது உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா டக்குன்னு கட்டி பட்டுருங்க. அதனால் கலந்து விட்டுட்டே வாங்க. சிம்மில் தான் வச்சு கலந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கெல்லாம் ராகி மாவு நல்லா வெந்துருங்க. அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் கலந்து விடலைன்னா. வெந்துடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நல்ல நிறம் மாறி வரும். ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மேலே நீங்கள் மாவு வந்து லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னாவே ஒட்டாமல் வரணும். உங்கள் கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கேப் விட்டு மூடி வைக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். மறுநாள் காலையில் இருந்து நம்ம கூழுக்கு கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. நல்ல கூழ் வந்து ஆறி இருக்குது, நல்லா ஆறி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மாங்காவும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதில் சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ மாங்காவும் செலவாகாது. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயமும் மாங்காவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா மாங்காய் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூழ் குடிக்கும் போது இந்த மாங்காய் வெங்காயம் நடுவில் வரும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்குங்க. இந்த கூழ் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேலே வந்து நல்லா ஏடு மாடி பதிஞ்சிருக்கும். அதை நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி கரண்டியால். இந்த ஏடோடு சேர்த்து நம்ம கரைச்சோன்னா கரைஞ்சி வராதுங்க. கூழ் வந்து நம்ம குடிக்கும் போது வாயில் நடுவில் வரும். அதனால் அந்த ஏடை தனியாக எடுத்துருங்க, மேலே பதிஞ்சிருக்கிறத. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கட்டியான கூழ் வந்து நான் ஒரு பாக்ஸில் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். ஒரு 2-3 நாள் கழித்து திரும்பவும் இந்த கூழை கரைச்சி குடிச்சிக்கலாம். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. முழுசாக உங்களுக்கு செலவாகுனா ஃபுல்லாத்தையும் நீங்கள் கரைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 2-3 நாள் கழித்து திரும்பவும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கரைச்சிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிறத நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கைகளால் கரைச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா கட்டி வரும்.
அதனால் நல்லா கைகளால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு கலந்து விட வேண்டாம். கைகளால் நல்லா கரைக்கும் போது தான் கூழ் நல்லா ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியை. இப்போ லாஸ்ட்டாக கரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிர், கொஞ்சமாக மாங்காய், கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. திரும்பவும் நம்ம சர்வ் பண்ணும் போதும் கூழ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும் போதும் கூழை பாத்திரத்துலேயோ டம்ளர்லேயோ சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் தயிரும் வெங்காயம் மாங்காய் மேலே தூவி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, இந்த வெயிலுக்கு ஏற்ற ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.